சாதி வெறியர்கள் வந்து போன் பண்ணி மிரட்டுறான், கொலை மிரட்டல் எடுக்கிறான். நான் அந்த அமைப்புல இருந்து பேசுறேன். எப்படி வந்து மூர்த்தி ஐயா அப்படி சொல்லலாம், அவர் தேவர் உனக்கு தெரியுமா, அவர் கல்லர் உனக்கு தெரியுமா, நாங்கள் உனக்கு கொலை பண்ணுறோம் தெரியுமான்னு சொல்லி பேசுறான். தேவேந்திர சமுதாயத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசுறீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற மாதிரி பேசுறீங்க. மொட்டம் தட்டிலாம் யாரையுமே நான் பேச மாட்டேன். நான் தான் சொல்றேன், எல்லாருமே ரெண்டு பேருமே இது கண்களுங்க. காமராஜர் தலைவராக கொண்டு வந்ததுல முத்துராமலிங்க தேவர் கிடையாது. எந்த வருஷம் கொடுத்தாங்க? காமராஜர் ஐயா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக 1940 இருக்கும்போது முத்துராமலிங்க ஐயா ஜெயில இருக்காரு. ஜெயில இருந்தாலும் ஒரு துண்டு சீட்டு மூலமா துண்டு சீட்டு மேல ஓட்டு போட முடியாது. துண்டு சீட்டு எப்படி ஓட்டு போடுவீங்க? முத்துராமலிங்க தேவருக்கு அவருக்கும் தொடர்பு இல்லைன்றதை தாண்டி ஒரு புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவையாவே பாராட் பிளாக் சார்பா இமானுவேல் சேகர் வேட்பாளர் நிக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதாகலாம் அவங்க புத்தகத்திலே வரலாறு இருக்கு. தேவைப்பட்ட அந்த வரலாற்று குறிப்பில் போற போக்கில் நம்ம சொல்ல முடியாது. வரலாற்று குறிப்பை தெரியல. நான் சொல்றது எதுவுமே பெரும்பாலானோர் அந்த சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் சிக்கலே வருது. பெரும்பாலானவர்கள் நாடார்கள் நான் சொல்றேன். 10ல் 8 பேர் வந்து அந்த சமுதாயத்தில் 10ல் 8 பேர்லாம் கிடையாது. 100 பேர் இருந்தா 20 பேர் தமிழர்கள். அந்த 20 பேர்ல 10 பேர் நாடார்கள் இருப்பாங்க. மீதி 10 பேர் எல்லா ஜாதிகளும் இருப்பாங்க. நான் என்னோட சாதி இதுல சொல்றேன். ஆதாரம் உங்களுக்கு தரட்டுமா? போட்டது அப்படிதான் கரெக்டுங்க. அப்படிப்பட்ட தேவருங்கிற பேர் தமிழ்நாடு கெஜெட்ல கிடையாது. நாங்க முத்துராமலிங்க தேவரையா முத்துராமலிங்க தேவரையா தானே சொல்றோம். கிடையாது. இங்க இருக்கு சொல்லுங்க. அவ்வளவு சொல்லுங்க. காமராஜர் ஐயா பத்தி இந்த காட்சி வச்சிருக்கோம், இமானுவேல் சேகர் பத்தி அந்த காட்சி வச்சிருக்குன்னு சொல்லி பதிவு போட்டுருக்கு. என்னால் போல இந்த பதிவு எடுத்து வச்சு காமிச்சு தான் அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்ல போறோம். இல்ல அரசியல் உள்ள ஆவணங்கள் தானே சொல்றேன். அரசு ஆவணத்தை எல்லாரும் நான் தரேன். அரசு ஆவணம் எங்ககிட்ட இருக்கு. வேலுச்சாமி எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் என்பதை அதில் பதிவு செஞ்சிருக்காரு. வேலுச்சாமி வைத்திருந்த 2 துப்பாக்கிகளோட வரலாறு அதில் பதிவு செஞ்சிருக்காரு. அதே போன்ற புத்தகங்களும் படிங்க. குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு நாடா சங்கத்தினுடைய திரு முத்துரமேஷ் நாடார் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. பட்டதாரி அல்லது பட்டாதாரிகள் தான் வந்து வாக்களிக்க முடியும். கரெக்ட். இப்போ தேர்தலில் போட்டிடுனா ஒரு சொத்து வேணும். காமராஜருக்கு அவர் பேர்ல சொத்து கிடையாது. சரி. அவங்க வீட்டுல செல்வ செழிப்புள்ளவங்களா இருந்திருக்கலாம். சரி. ஆனா அவர் பேர்ல எதுவுமே கிடையாது. சரி. அதனால முத்துராமலிங்க தேவர் இந்த ஐடியா அதுதான் சார் சொல்றீங்க. ஐடியா கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, முத்துராமலிங்க தேவரையே காமராஜருக்கு தெரியாம ஆட்டுக்குட்டி வாங்கி அவர் பேர்ல ரசீது போட்டு கொடுத்ததாகவும், இது பல்வேறு புத்தகங்களா அவங்க சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்ல இப்போ நிறைய புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து தெரியுது. நான் கேட்கறது என்னன்னா, அது உண்மையாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் பத்திரிகை செய்தியிலையோ இல்ல அந்த காலத்தில் உள்ள சமகாலத்து மனிதர்களோ யாராவதோ பதிவு செய்த விஷயம் இருக்கா? நான் கேட்கறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. நீங்க வந்து 36ல நடக்கிற சொல்றாங்கல்ல, இது சரியோ தப்போ, ஆனா 2 பேரும் தோழமையா இருந்திருக்காங்க அப்படிங்கறதான காட்டுது. கட்சியோடைய மாவட்ட தலைவர் வந்து காமராஜர் இருக்கும்போது தோழமையா இருந்திருப்பாங்க. இப்ப அதுல வந்து ஐயா நவமணி விஷயம் அவர் ஐயா சொல்றாங்க 250 ரூபா அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் அனுப்புனாங்க முத்துராமலிங்க தேவர் போட்டியிடும் போது அப்படின்னு சொல்லி அட்டா கமிட்டி அனுப்பிச்சுன்றாங்க. வல்லபாய் பட்டேல் அனுப்புனாருன்னு சொல்றாங்க. அது எப்படி மாநில தலைமைக்கு தெரியாம அகில இந்திய தலைமையிலிருந்து எப்படி பணம் அனுப்புவாங்க? இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு. அந்த அளவுக்கு செல்வாக்குள்ள அப்படிலாம் கிடையாது. செல்வாக்கு இவர் 36 அந்த பொசிஷன் என்னன்றதை பாருங்க. அதாவது முத்துராமலிங்க தேவர் ஐயா எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு ராமமூர்த்தி அவருடைய புஸ்தகத்தில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன்னர் சக்தி வாய்ந்த மன்னர் சேதுபதி எடுத்து போட்டியிடுவதற்கு ஒரு நல்ல தலைவர் வேணும்னு சொல்லும்போது முத்துராமலிங்க தேவரை இவங்க வந்து முடிவு பண்றாங்க. யாரு? கட்சியினுடைய மாநில தலைமை அப்ப யாரு? காமராஜர் ஐயா. அவங்க வந்து பரிந்துரை பண்ணி தான் தேர்தல் அந்த அட்டா கமிட்டியா இருக்கட்டும் 250 ரூபா பணம் கொடுத்தா இருக்கட்டும் இவங்க பரிந்துரை பண்ணாம இவங்களுக்கு எப்படி அனுப்புவாங்க? இப்போ உதாரணத்துக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா பல்வேறு பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாரு, செட்டியார் மக்களுக்கு கொடுத்தாரு, ஃபாரஸ்ட் பிளாக்ல கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். அதே சமயத்தில் இவங்களுடைய இவங்க வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல மார்க்சிஸ்ட் பிரிவு, அதாவது ஃபார்வர்ட் பிளாக்ல அப்போ 1958 2 பிரிவு இருந்தது. மார்க்சிஸ்ட் பிரிவு, சுபாஷிஸ்ட் பிரிவுன்னு சொல்லி 2 இருந்தது. இவர் வந்து மார்க்சிஸ்ட் பிரிவுக்கு தமிழ்நாடு தலைவர். யாரு? ஐயா முத்துராமலிங்க தேவர். அப்போ அந்த மார்க்சிஸ்ட் பிரிவுக்கு தலைவராக இருந்த அவர் பேர் சேலோகரோ இல்லை சுவீஸ்கரோ சீட்டு கொடுத்தாங்களா இவங்களுக்குலாம்? இவங்க சொல்ற இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செட்டியார் மக்களுக்கெல்லாம் முத்துராமலிங்க தேவர் கேட்காம தலைமையில் இருந்தால் சீட்டு கொடுத்தாங்களா? இது எப்படி நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் நியாயமா? அதாவது காமராஜர் ஐயா செஞ்சதை ஏன் சொல்றதுக்கு நீங்க மறுக்கிறீங்க? 39ல ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. காமராஜர் தலைவராக கொண்டு வந்ததுல முத்துராமலிங்க தேவர் கிடையாது. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? காமராஜர் ஐயா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக 1940 இருக்கும்போது முத்துராமலிங்க ஐயா ஜெயில இருக்காரு.
இல்ல ஜெயில இருந்தாலும் அவர் தொண்டு சீட்டு மூலமா துண்டு சீட்டு மேலாம் ஓட்டு போட முடியாது. துண்டு சீட்டு மேல எப்படி ஓட்டு போடுவீங்க? அதாவது 1940 நடைபெற்ற தேர்தல்ல 103 ஓட்டு காமராஜர் ஐயா பெற்றார். சி.வி. சுப்பையா 100 ஓட்டு பெற்றார். வெறும் 3 ஓட்டு வித்தியாசத்துல தான் காமராஜர் ஐயா ஜெயிக்கிறாரு. முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு ஓட்டு இருந்திருந்தாலும் கூட அவரால் ஓட்டு போட முடியல. ஏன்னா அவர் சிறையில் இருக்கிறார். இல்ல அவர் ஒரு செல்வாக்கு மிக்கவரா இருந்தாரு. அவர் சொன்னா நடந்துரும் எல்லாமே. அது எப்படி? ஏன்னா அதாவது நம்ம வந்து பெருமையா எவ்வளவு விஷயங்கள் வேணாலும் பேசிக்கலாம். சரியா? பேசிக்கலாம், சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மை என்னங்கிறத பாருங்க, யதார்த்தத்தை பாருங்க. நம்ம வந்து எல்லாருக்குமே அவங்கவுங்க தலைவர்கள் பெரிய தலைவர்கள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே சமயத்தில் யதார்த்தம் என்னன்னு பாருங்க. இப்போ ஐயா நவமணி வந்து உண்மையாலுமே அவர் ஒரு அறிவு பொக்கிஷன் தான். நான் வந்து அவரை வரவேற்கிறேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்து உண்மையை தெளிவாக சொல்லணும். இப்போ ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து காங்கிரஸ் கூட இணைக்கிறதுக்கு நேரு விருப்பப்பட்டாரு, தேவர் ஐயா போய் தடுத்தாருன்னு சொன்னாங்க. வரவேற்கிறேன். எங்களுக்கு உண்மையாக ஃபார்வர்ட் பிளாக் வரலாறோ இல்லை அதில் உள்ள வரலாறு இன்னும் நாங்கள் படிக்கல, அதை பற்றி தெரியல. உண்மையாலுமே நாங்கள் படித்து அதை தெரிஞ்சுக்கிடுவோம். என்னோட கேள்வி என்னன்னா, ஃபார்வர்ட் பிளாக்கை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டும், அதுக்கு செந்தில் மல்லர்களே தலைவர், செந்தில் மல்லர் போன்றவர்கள் தலைவராக வந்தால் நாங்கள் வரவேற்போம்னு சொல்லி தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பேசுகிறாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் பேசுகிறாங்க. ஒருத்தர் வந்து அவங்க சேனலில் பேசுகிறாரு. அதான் நானும் வரவேற்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஃபார்வர்ட் பிளாக் வந்து செய்த சாதனைகள் என்ன, அவங்கக்கிட்ட எத்தனை எம்பி இருந்தது, இந்திய அளவுக்கு அவங்க செல்வாக்கு என்ன, தமிழ்நாட்டில் அவங்க செல்வாக்கு என்ன, இதை வந்து மக்களுக்கு முதல்ல தெரியப்படுத்துங்க. இல்லை அவங்க தேர்தலை எப்பயுமே பிரதானமாக பார்த்ததில்ல. தேர்தல் பிரதானமாக எதுக்கு தேர்தல் நின்னீங்க, எதுக்கு போட்டி போட்டீங்க, எதுக்கு வந்து ஒரு தொகுதிக்கு 2 தொகுதிக்கு நின்னீங்க? தேர்தலே பிரதானமாக நினைக்காத நீங்கள் எதற்கு வந்து தேர்தலை போட்டி போடணும்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுடைய அகில இந்திய அளவில் 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் எத்தனை எம்பிக்கள் இருந்தார்கள் வரலாறு முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் 57ல் எத்தனை தொகுதியில் போட்டிட்டாங்க, எத்தனை எம்பி இருந்தாங்கிற வரலாறு எங்களுக்கு சொல்லுங்க. இளைய தலைமுறைக்கு 62ல் எத்தனை பேர் போட்டிட்டாங்க, எத்தனை எம்பி இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்க. இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையாலுமே ஃபார்வர்ட் பிளாக்ல நாங்களே கூட இணைகிறோம். ஃபார்வர்ட் பிளாக் ஒரு பொதுவான கட்சி. செந்தில் மல்லர் அவதூறா பேசிட்டாரு அப்படிதான் அவர் மேல. இல்ல அந்த சகோதரர் பேர் எனக்கு தெரியல. அவங்களுடைய எல்லோ டோட்டஸ்ங்கிற காணொலியில் இருக்கு. நான் கூட தேவைப்பட்ட லிங்க் அனுப்பினேன். அவர் தெளிவா சொல்றாரு. செந்தில் மல்லர் கூட ஃபார்வர்ட் பிளாக்கோட கொள்கையில படிச்சு அதுக்கு தலைவராக வந்தால் நாங்கள் வரவேற்க தயார், அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள தயார்னு அவர் பேசினார். உண்மையாக நல்ல கருத்து. நல்ல கருத்தை நானும் வரவேற்கிறேன். நவமணி ஐயா போன்றவர்கள் உண்மையான வரலாறை எடுத்து சொன்னால் நாங்களாம் தெரிஞ்சுக்கிடுவோம். ஏன்னா ஃபார்வர்ட் பிளாக் உண்மையாலுமே அந்த காலத்தில் 501 நாடாளுமன்ற தொகுதி இருக்கும்போது அவங்க எத்தனை தொகுதி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு 100 தொகுதி இருந்திருக்கலாம், 150 தொகுதி இருந்திருக்கலாம், இல்லை 25 இருந்திருக்கலாம், இல்லை 10 இருந்திருக்கலாம், இல்லை 1 இருந்திருக்கலாம், இல்லை 7 இருந்திருக்கலாம். எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அது உண்மையான வரலாறை அவர்கள் சொன்னால் ஃபார்வர்ட் பிளாக் வரலாறை நாங்கள் தெரிந்து கொள்வோம். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது, ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கிற வரை ஃபார்வர்ட் பிளாக் வந்து தேர்தலில் போட்டியிடலை. அவங்க காங்கிரஸுக்குள்ள ஒரு பிரிவு. உதாரணத்துக்கு இங்கே மாப்ப சிவஞான கிராமணியே இருந்தார். அவர் வந்து தமிழரசு கழகம்னு சொல்லி காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு இது நடத்தினார். அந்த மாதிரி தனி கட்சி. அதுக்கப்புறம் தனி கட்சி. இப்போ ஃபார்வர்ட் பிளாக் எப்படி அதுக்கப்புறம் பின்னாடி தனி கட்சி ஆரம்பிச்சோ, முஸ்லீம் லீக் எப்படி பின்னாடி தனி கட்சி ஆரம்பிச்சோ, இந்து மகாசபை எப்படி தனியாக ஆரம்பிச்சோ, இல்லை இந்த மாதிரியான ஆரம்பிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரியானது ஃபஸ்ட்டு எல்லாமே காங்கிரஸுக்குள்ள தான் இங்கே இருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து தனித்தனியாக உருவாக்கி இருக்காங்க. தேர்தல் அரசியல்ல உண்மையிலுமே நேதாஜி ஐயா இருந்தால் காங்கிரஸ் எதிர்த்து போட்டிட்டு இருப்பாருன்றது சந்தேகம் தான். அது இது அவருடைய இதை பார்க்கும்போது தெரியுது. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, காங்கிரஸில் இருப்பவர்கள் மட்டும்தான் ஃபார்வர்ட் பிளாக்ல சேர முடியும்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மட்டும்தான் ஃபார்வர்ட் பிளாக்ல சேரும்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடதுசாரி கட்சி தான் ஃபார்வர்ட் பிளாக். நமக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாக்கோடைய வரலாறுகள் முழுமையாக தெரிந்தால், அந்த கட்சியினுடைய சாதனைகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் அதே மாதிரி ஃபார்வர்ட் பிளாக் எத்தனை தொகுதியில் போட்டிட்டுச்சு, எத்தனை எம்பிகள் இருந்தாங்க, எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க, இதெல்லாம் வந்து நவமணி ஐயா போன்றவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நாங்களாம் புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிச்சி படித்து தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகலாம். ஆனால் நடமாடும் நூலகம் ஐயா நவமணி போன்றவர்கள் இதை வந்து பதிவு செய்தால் இளைய தலைமுறை தெரிந்து கொள்ளும், வருங்கால தலைமுறைக்கு நல்லது. இப்போ இமானுவேல் சேகரன் ஐயா பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேக்கம்பட்டி பாலசுந்தராசன் சொல்லி ஒருத்தங்க தேவேந்திர வேளாளர் குல முன்னேற்ற சங்கம், தேவேந்திர குல வேளாளர் மகாஜன சங்கம், அந்த சங்கம் சார்பாக 1946ல் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடு வந்து மதுரை விக்டோரியா எட்வர்ட் மகாலில் நடக்குது. அதில் வந்து அவர் கலந்துக்கிறாரு. அப்போ வந்து ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள், வீரர் வேலுச்சாமி நாடார் அவர்கள் அந்த கூட்டத்தில் தான் முதல் முறையாக இமானுவேல் சேகரன் அவர்கள் நம்ம ஐயா வேலுச்சாமி நாடார் இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க.
இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள்ங்கிறனால எல்லாருமே அண்ணன் தனியுமா அண்ணன் பிள்ளையா பழகுறாங்க, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க. அப்படி தான் இருக்காங்க. இமானுவேல் சேகரனை பொறுத்தளவுக்கு பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக பல மாநாடுகள் நடத்தியிருக்கிறார். சமூக நீதிக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார். பல்வேறு இதில் கக்கன் அன்றைய அமைச்சர் கக்கனோட நெருக்கமாக இருந்திருக்கிறார். சொல்லப்போனால் அவர் காங்கிரஸில் சேர்ந்ததே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் முன்னிலையில் சேர்ந்திருக்கிறார். அப்போ அவர் அந்த இடத்துல அவர் எவ்வளோ செல்வாக்கு இருந்தால் அன்றைய முதலமைச்சர் முன்னிலையில் சேர்ந்திருப்பாருங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் அவரை பற்றி பேசக்கூடிய தவறாக பேசக்கூடிய நமது சகோதரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சாயல்குடி பொதுக்கூட்டத்தில் 57ல் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேசுனது தவறே, அவர் சாதி ரீதியாக கருத்துக்கள் பூசி சாதி மோதல்களை உருவாக்கிறான்னு சொல்லி அன்றைய முதல்வர் காமராஜர் ஐயாவுக்கு இமானுவேல் சேகரன் கொடுத்த தந்தி இருக்கின்றது. அப்படியெல்லாம் அவர் இப்போ அவ்வளோ பெரிய தலைவர், அவ்வளோ ஆளுமை மிக்க தலைவர் முத்துராமலிங்க ஐயாவை எதிர்த்து ஒரு முதலமைச்சருக்கு தந்தி கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அவர் எந்த அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவராக இருந்திருப்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சொல்றது என்ன, சமாதான கூட்டம் நடந்துச்சு, அந்த கூட்டத்தில் ஈக்குவலாக இருந்தாங்க, கையெழுத்து போட மறுத்தாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. இந்த ஒரு வரலாறு தாண்டி வேற என்ன வரலாறு இருக்குன்னு கேட்குற நபர்களுக்கு இந்த வரலாறு நான் சொல்றேன். அந்த 2 நாள்ல தான் உரையாடல் இருந்துச்சு. மற்றபடி முத்துராமலிங்க தேவருக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. முத்துராமலிங்க தேவருக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்றதை தாண்டி ஒரு புஸ்தகத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. முத்துராமலிங்க தேவையாவே ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக இமானுவேல் சேகரனை வேட்பாளர் நிற்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதாகலாம் அவங்க புஸ்தகத்திலே வரலாறு இருக்கு. தேவைப்பட்ட அந்த வரலாற்று குறிப்பில் போற போக்கில் நம்ம சொல்ல முடியாதுல்ல. வரலாற்று குறிப்பை தெரியல. நான் சொல்றது எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்காக நான் பேசுறதில்லை. எல்லாமே புஸ்தகத்தில் அடிப்படை ஆதாரங்களுடன் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதையே அவங்க வந்து மறுக்கிறாங்கல்ல. இப்ப தினகரன் சாமி எழுதுனதால் தான் இவங்க வந்து அப்படி அப்ப நீங்க எழுதிருக்க புக்கெல்லாம் இப்ப எல்லாம் மறுத்து தானே ஆகணும். அப்ப நீங்க எழுதின புத்தகம் எல்லாமே கட்டுக்கிற புத்தகம் சொன்னால் ஒத்துக்கிடுவீங்களா? தினகரன் சாமி வந்து அவர் துரோகி அவரு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு நீங்க துரோகிகள், நீங்க எழுதின புத்தகம்லாம் தப்பு, நீங்க சொன்ன பொய் கதைகள்லாம் இவ்வளவு புக்கில் இருக்குன்னு சொன்னால் அப்ப அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்வதற்கும் பொய் ரீதியாக சொல்றதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம வந்து படித்து பார்த்து தான் புரிஞ்சுக்கணும். போற போக்கில் சொல்லி வருது. முதலமைச்சர் காமராஜரோட கைக்கூலியாக தான் தினகரன் சாமி செயல்பட்டாரு. அது எப்படி? அது ஒரு மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் காமராஜரோட கைக்குள்ளே செயல்பட்டாரா? அதே மாதிரி இவங்க சொல்ற கதைகள்லாம் நிறைய கதை இருக்கு. அதாவது ஆதித்தனார் தேவருக்கு ஆதரவாக இருந்தார், DS ஆதிமூலம் தேவருக்கு ஆதரவாக இருந்தார், மாப்போசி தேவருக்கு ஆதரவாக இருந்தார், KTK தங்கமணியாளர் தேவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். உண்மை. காமராஜருக்கு எதிர்ப்புன்றதுல காங்கிரஸ் எதிர்ப்புன்னு தேவருக்கு இருந்த கட்சியில் பார்வர்டு பிளாக் போய் இவங்க இருந்தாங்களா? ஃபார்வர்ட் பிளாக்ல இருந்தாங்களா? இல்லை தேவர்கிட்ட போய் இவங்க சீட்டுக்காக என்னைக்காக நின்றாங்களா? அவங்க தனித்தன்மையோட மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. DS ஆதிமூலனாளர்லாம் திருநெல்வேலி மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சிக்கழக தலைவர் ஆகிறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு காங்கிரஸ் தலைமை கொடுத்த நிர்பந்தம் காரணமாக வாபஸ் வாங்கிக்கிட்டார் பெருந்தன்மையா. அதற்கப்புறம் வந்து ராஜபாளைய குமாரசாமி ராஜா வந்து சேர்மன் ஆக்கினாங்களாம் பெருமையை சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஆதரவு இருக்குது, இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு, காங்கிரஸ் தலைமை நிர்பந்தம் பண்ணிச்சு, அதனால வாபஸ் வாங்கிட்டார். காங்கிரஸ் தலைமை யாரு? அந்த பேரை சொல்லுங்க. ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை யாரு? காங்கிரஸ் தலைமை சொல்லிச்சுங்களா? அந்த தலைமையோட பேரை முதல்ல சொல்லுங்க. நீங்க பொதுவா தேவைப்படுற இடத்துல காங்கிரஸ் தலைமைன்னு சொல்லிக்கிறது, பொதுவா சில இடத்துல காமராஜர் பேரை பயன்படுத்திக்கிறது. ஒண்ணு மொத்தமா காமராஜர் பேரை பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா மொத்தமா காங்கிரஸ் கட்சி பேரை பயன்படுத்துங்க. அப்படி பண்ணாதான் விவாதம் செய்வதற்கும் வரலாறு விஷயங்களை மக்களை கொண்டு சேர்க்கிறதுக்கு மிக எளிமையாக இருக்கும். தேவைப்படுற இடத்துல காங்கிரஸ் தலைமைன்னு சொல்றது. 46ல் பெருந்தலைவர் காமராஜர் வந்து கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கிறார். இது வரலாறு. இதை வந்து மறுக்க முடியுமா? ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அகில இந்திய தலைவர் வந்து எங்களுக்கு சீட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வந்து படித்த இளைஞர்கள்லாம் நம்புவாங்களா? இல்லை நம்பக்கூடிய விஷயமா? அப்படி நம்பினால் ஃபார்வர்ட் பிளாக் சார்பாக நீங்கள் போட்ட ஒரு தொகுதியில் கூட நீங்கள் சொன்ன ஆட்கள் யாருமே போடலாம், எல்லாம் தலைமையிலிருந்து போட்டுச்சுன்னு தானே சொல்ல முடியும். இதெல்லாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஐயா நவமணி அவர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் ஒரு படித்திருந்த அறிஞர், அப்படி இருக்கும்போது தமிழ் இளைஞர்களுக்கு தேவேந்திர குல இளைஞர்களுக்கும் சரி, நாடார் இளைஞர்களுக்கும் சரி, தேவர் சமுதாய மக்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவராக இருக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் அரசு கட்ஜெட்டில் இல்லாத சாதி பேரை நாங்கள் சொல்கிறோம் பெருந்தன்மையா இளைஞர்கள். ஆனால் நீங்கள் இமானுவேல் சேகரன்கிற பேரை சொல்கிறதுக்கே நீங்கள் வந்து கெஜெட்டில் இருக்கதான் நான் பேசுவேன், அவர் பேர் இமானுவேல் தான் சொல்கிறீங்க. இது வந்து வன்மமா இல்லையா? இல்லை, அவர் கையெழுத்து போட்டது அப்படிதான். கரெக்டுங்க. அப்படிப்பட்ட தேவருங்கிற பேர் தமிழ்நாடு கெஜெட்டில் கிடையாது.
நாங்கள் முத்துராமலிங்க தேவரையா முத்துராமலிங்க தேவரையான்னு தானே சொல்கிறோம். கிடையாது. கிடையாது. எங்கே இருக்கு சொல்லுங்க, அவங்கள சொல்லுங்க கூப்பிட்டு வந்து. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னா ஒற்றுமைக்கு என்ன வழியோ அதை பேசுங்க. இப்போ கெஜெட்டில் என்ன பேர் இருக்கு? முக்குளத்தோர்னு இருக்கலாம், கல்லர் மறவர் அகமுடையார்னு இருக்கலாம். அகமுடையார் வந்து நாங்கள் முக்குளத்தூரில் நாங்கள் கிடையாதுன்னு சொல்லி போட்ட எத்தனையோ காணொலிகள் இப்போ சமீபகாலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருக்கா இல்லையா? அவங்க தொடர்ந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க. நேற்று இசைக்கு ராஜா தேவர் அவங்களுடைய கூட்டத்தில் கூட கலந்துட்டு இல்லை, அதுதாங்க ஒற்றுமையாக இருக்க. நான் கூட தான் தேவர் சமுதாய கூட்டத்தில் கலந்துக்கிடுவேன். மன்னர் சேதுபதி நாடார் மகாஜன மாநாட்டில் கலந்துருக்காரு. தெரியுமா தெரியாதா? மறவர் சமுதாயத்தின் மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் மன்னர் சேதுபதி நாடார் மகாஜன மாநாட்டில் கலந்துருக்கிறார். வரலாறு இது பிரச்சனை கிடையாது. இப்போ அவங்க சங்க மீட்டிங் நாங்கள் போய் கலந்துக்கிறோம். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தேவரையாவுடைய நிகழ்ச்சியில் நாடார்களும் தேவேந்திரர்களும் கலந்து கொள்றதுக்கு தயார். எல்லா நிகழ்ச்சியும் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நம்மளாம் அண்ணன் தம்பிகள் இப்போ இருக்கிறதுல வந்து சாதி சண்டைகளை முட்டுன்னு ஒழிச்சு கட்டணும், ஒற்றுமையாக இருக்கணும், படிக்கணும், முன்னேறணும், தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக்கணும், தமிழ்நாட்டை தமிழர் ஆளுநர் இந்த மாதிரி நினைங்க. முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா பேசும்போது தென் மாவட்டங்களில் வந்து இராணுவத்தை அனுப்பணும், ஏன்னா தினந்தோறும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் நடக்குது, அங்கே கலவரம் வந்து கையை மீறி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாரு. இல்லை, அவர் பார்வையில் அவருக்கு கிடைச்ச தகவலின்படி அது உண்மையாக இருக்கலாம். ஏன்னா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். உண்மையாலுமே இன்றைக்கி தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய செலவில் சாதிய கொடுமைகள், சாதிய கொடுமைகளை தாண்டி சாதிய கொலைகள் நடைபெறுகிறது. இது வந்து தனிப்பட்ட முறையில் நடக்குதா, இல்லை உண்மையான சாதி ரீதியாக நடக்குதா, இல்லை கொலை செய்தவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களுடைய சாதி பின்னணி வச்சு அதை மறுபடியும் ஒரு சாதி கலவரமாக தூண்ட முயற்சி பண்ணுறாங்கிறது தான் நம்ம பார்க்கணும். உண்மையாலுமே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை பேசி நம்ம எல்லா ஊர்லலாம் சொல்லுவாங்களா, எரிகிற விளக்கெல்லாம் எண்ணெயை ஊற்றுன மாதிரி சாதி பிரச்சனை நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் அவர் வந்து சாதி ரீதியான இந்த பிரச்சனைகள்லாம் பேசியிருக்காரு. அதான் இப்போ பேசல, 2-3 மாதத்துக்கு முன்னாடி மேலே பேசினாலும் தப்பு தானே. ஏங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் பேசுறதை எடுத்துகிட்டு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் எடுத்துகிட்டு வந்து பேசிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு, ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு, அதையும் நீங்கள் ஒளிபரப்ப தான் செய்கிறீங்க. அப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி பேசுறது உண்மையா இல்லையான்றது தெரிஞ்சுக்க வேண்டாமா? செய்தி என்னைக்கு வந்துச்சு ஊடகங்களா? 1/1/2025 புது வருஷம் அன்னைக்கு இந்த செய்தி வைரலாக்கப்பட்டுச்சு. பல்வேறு தொலைக்காட்சிகள் வைரல் ஆக்கியிருக்கிறாங்க, வெட்டி ஒட்டி வைரல் ஆக்கியிருக்காங்க. முன்னணி தொலைக்காட்சிகள் அனைத்தும் உங்க கட்டுப்பாட்டில் தான் இயங்குது. நீ உங்க கட்டுப்பாட்டில் இயங்குற தொலைக்காட்சிகள் தானே ஒளிபரப்புது. எனக்கு என்னவோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்களே ஒட்டி வெட்டி இந்த மாதிரி போட்டு சமூகத்தில் ஒரு குழப்பம் உண்டு பண்ணி அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை வந்து கொழுந்து விட்டு எரியும் போது சனநாயக ரீதியாக போராடுறவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காத இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது போன்று செய்திருப்பீர்கள் என்று தமிழக அரசு மீதும் தமிழக அமைச்சர் மீதும் சந்தேகம் இருக்கு. சொல்லப்போனால் தேவர் அமைப்புகளுக்கு பின்னாடி இவர் அமைச்சர் மூர்த்தி தான் தூண்டுதல் பண்ணி இந்த மாதிரி சாதி கலவரங்களை உண்டாக்குறதுக்கு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. ஆமாம், அதுக்கு ஆதாரத்தோடு சொல்கிறேன். அதாவது நான் ஒரு போஸ்டர் போடுறேன், அந்த போஸ்டரை வந்து நான் எந்த போஸ்டர் போட்டாலும் ஃபோன் நம்பரோட தான் போடுவேன். தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். அந்த கோரிக்கையை நிறைவேறது தமிழக அரசோட. ஆனால் சாதி சங்கம்னு சொல்லி சாதி வெறியர்கள் வந்து ஃபோன் பண்ணி மிரட்டுறான், கொலை மிரட்டல் எடுக்கிறான். நான் இந்த அமைப்புலேருந்து பேசுகிறேன், நான் அந்த அமைப்புலேருந்து பேசுகிறேன். எப்படி வந்து மூர்த்தி ஐயா அப்படி சொல்லலாம்? அவர் தேவர் உனக்கு தெரியுமா, அவர் கல்லர் உனக்கு தெரியுமா, நான் உன்னை கொலை பண்ணுறோம் தெரியுமான்னு சொல்லி பேசுகிறான். அப்போது இதற்கு பின்னாடி அமைச்சர் மூர்த்தி இருக்கிறார். யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு நீங்க எப்படி? யாரோ அவங்க ஜாதி அமைப்புகள் பேசுது, மூர்த்திக்காக அவருக்காக தானே பேசுது. அப்ப அவர் தானே சந்தேகப்பட முடியும். அவருக்கு ஆகாதவங்க கூட அப்படி சொல்லி பேச வைக்க. அவருக்கு ஆகாதவங்கன்னு சொல்லி எப்படி நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? சொல்லக்கூடியவர்கள் அவங்க சாதி அமைப்பு, அவர்களுக்கு வேண்டப்பட்ட சாதி அமைப்பு. சொல்லப்போனா அவருடைய தொகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் தான் பேசுறாங்க. அப்போ தேவர் சமுதாயத்தினுடைய சின்ன சின்ன குட்டி அமைப்புகளை அமைச்சர் மூர்த்தி இயக்குகிறார். இவருடைய பின்னணி என்னன்றதை முதல்ல எல்லாருமே ஆய்வு செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நடக்கிற தொடர் பிரச்சனைகளுக்கு இவர் ஒரு மையப்புள்ளியா இருப்பாராங்கிற சந்தேகம் எனக்கு எழுகிறது. அந்த சந்தேகம் உண்மையா இல்லையான்றது போக போக தான் தெரியும். சாதி வெறியோடு சாதி ரீதியாக பேசும்போது இவர் தான் முழு காரணமாக இருப்பார் என்றும், இவரை எதிர்த்து ஒரு நோட்டீஸ் போடும்போது எல்லாரும் போன் பண்றாங்க போதும் தவிர்க்க முடியாமல் உண்மையாக மூர்த்தி தான் தென் தமிழகத்தில் சாதி கலவரங்கள் ஈடுபடுறதுக்கு தூண்டுறாருங்கிற மாதிரி தோணுது. இதை காவல்துறை தான் விசாரிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் சட்டப்படி காவல்துறைகிட்ட புகார் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொல்றதா நீங்க சொல்றதா உண்மை இல்லை. காவல்துறை அதை வந்து விசாரிச்சு முடிவு பண்ணட்டும். என்னை பொறுத்தளவிற்கு இமானுவேல் சேகரன் ஐயா ஏற்கனவே வந்து அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, செந்தில் மல்லர் என்கிற செந்தில் ராஜனை இன்னமும் காவல்துறை கைது செய்ய மாட்டேங்குது. ஸ்காட்லாண்டுக்கு நிகரான காவல்துறை, அவர் பொது வெளியில் இப்படி பேசிட்டாரு, எங்க சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுறவங்களை தான் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது, இப்படிலாம் குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. நீங்க சொல்றது அப்படி மாற்றி குற்றச்சாட்டுகள் வந்து யார் வேணாலும் வைக்கலாம் சார். குற்றச்சாட்டு நீங்களும் வைக்கலாம், நானும் வைக்கலாம். ஒரு வழக்குன்னா யார் செய்கிறது உண்மை, யார் பேசுறது உண்மைங்கிறது ஓரளவுக்கு படித்த மக்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிடலாம். ஆனால் உண்மையாக
இதுக்கான பின்னணிகள் என்ன? ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் இந்த டைம்ல இப்படி பேசுறது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா, நினைக்கலையா? இதுதான் விஷயம். அதை விட்டு சாதி ரீதியான இப்ப எங்களை பொறுத்தளவுக்கு சார், நாடார் சமுதாயம் வந்து உழைப்பால் முன்னேறக்கூடிய சமுதாயம். அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய சமுதாயம். எங்க முன்னோர்கள்லாம் தெளிவாக திட்டமிட்டு பள்ளிக்கூடங்களை உருவாக்கி எல்லா மக்களையும் படிக்க வைக்கணும்னு நினைச்ச சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை வந்து பேசும்போது நாங்க யார் மேலேயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எங்களுக்கு தேவேந்திர விப்ளவ வேளாளர்கள் ஒரு கண்ணுனா தேவர்களும் ஒரு கண்ணு தான். நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நானே முதலாக குரல் கொடுப்பேன். நானே அவங்களுக்காக போராடுவேன். இதுலலாம் எனக்கு எந்த மாற்று பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான். அதே சமயத்தில் உண்மைகளை பதிவு செய்ய வேண்டும். உண்மைகள் பேசாமல் பொய்களை பேசி பொய்யான விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருவதால் சமூகத்தில் தேவையில்லாமல் பதற்றங்கள் உருவாகும். இப்போ ஐஎன்ஏ வீரர்கள் சம்பந்தமா நவமணி ஐயா ஒரு காணொலியில ஒரு புஸ்தகத்தை எடுத்து காட்டுறாரு. இதை பாருங்க, இதெல்லாம் ஆதாரம் இருக்கு, ஐஎன்ஏங்கிறது எல்லாம் போனாங்கன்னு சொல்லி. இல்ல ஒரு கிராமத்துல உள்ள ஊர் பேர் அதான் பட்டியலே சொல்றாங்கல்ல, அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பட்டியலில் இருக்க ஊர் பேர் கரெக்டு, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க அவங்க பேர் கரெக்டு, அவங்க போராடினது கரெக்டு. ஆனால் இங்கேருந்து போய் போராடினாங்களா, அங்கேருந்து அவங்க போராடினாங்களா? இப்போ எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எள்ளுவிளை கிராமம். நான் சென்னையில் இருக்கேன். நான் இங்கே போராடுறேன். ஆனால் எனக்கு சொந்த ஊர் எந்த ஊர்? எந்த ஊர்? தூத்துக்குடி மாவட்டம் எள்ளுவிளை கிராமம். முத்துராமேச நாடார் தூத்துக்குடி மாவட்டம் எள்ளுவிளை கிராமம்னு சொல்லி எழுதி வைத்தால் இதை நீங்கள் காமிச்சிங்கன்னா அப்போ நான் தூத்துக்குடி எள்ளுவிளைன்னு வந்தது உண்மை, போராட்டத்தில் கலந்துக்கிட்டது உண்மை. ஆனால் அந்த போராட்டம் நடந்த 1942, 43 கட்டத்திலேருந்து இங்கேருந்து நான் போனேன்னா இங்கேருந்து உண்மையாங்கிறத பார்க்கணும். நான் 1935 போயிருப்பேன், 40 போயிருப்பேன், 30 போயிருப்பேன். அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஊர் பேர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் ஐஎன்ஏல இங்கேருந்து போன ஆட்கள்னு சொன்னால் போனது உண்மைன்னு நாங்களே தானே சொல்கிறோம். தமிழ் சமுதாயம் அனைத்தும் போயிருக்குன்னு தானே சொல்கிறோம். ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு பெரிய படை கட்டினவங்க மேலே ஒரு அப்படிலாம் கிடையாதுங்கிற ஒரு பிம்பத்தை உடைக்கிற வேலையை நீங்கள் பண்ணுறீங்க. உண்மையை சொல்லும்போது பிம்பம் எதுக்கு உடையுது? அதாவது உண்மையை சொல்றதுல என்ன தயக்கன்னு கேட்கேன். இப்போ எல்லா சமுதாய மக்களும் கலந்துக்கிட்டது உண்மை, படையில கைதுகிட்டது உண்மை. அப்படிங்கும்போது பெரும்பாலானோர் அந்த சமுதாயத்திலிருந்து பெரும்பாலானவர்கள்ங்கிறது தான் சிக்கலே வருது. பெரும்பாலானவர்கள் நாடார்கள் நான் சொல்றேன். 10ல் 8 பேர் வந்து அந்த சமுதாயத்தில் 10ல் 8 பேர்லாம் கிடையாது. 100 பேர் இருந்தா 20 பேர் தமிழர்கள், அந்த 20 பேர்ல 10 பேர் நாடார்கள் இருப்பாங்க, மீதி 10 பேர் எல்லா ஜாதிகளும் இருப்பாங்க. நான் என்னோட சாதி இதில் சொல்றேன். ஆதாரம் உங்களுக்கு தரட்டுமா? இல்ல அவர் ஒரு ஆதாரம் தர்றாரு. நான் ஆதாரம் தரேன். வள்ளியூர் தெரியுமா? வள்ளியூர்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவுக்கு ஒரு சிலை இருக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஐஎன்ஏ வீரர்களால் வைக்கப்பட்ட சிலை. அதாவது இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிந்து படைப்பிரிவில் இருந்து செயல்பட்டவர்களுக்கு ஒரு சிலை அவங்கெல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க. அந்த சிலையை வச்சது வந்து நெல்லையா நாடார், அவர் தான் அந்த குழுவுக்கு தலைவர். அந்த சிலை வைக்கிறதுல 30 பேர் குழுவில் இருக்காங்க. எத்தனை பேர்? 30 பேர். அதில் 27 பேர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்போ 100 பேர் இருந்தால் 97 பேர் நாடாருன்னு அர்த்தம். இதை நான் ஆதாரமாக சொல்கிறேன். நீங்கள் டவுட் இருந்தால் போய் அந்த சிலை அங்கே இருக்குது, போய் பாருங்கள். சிலையை திறந்தது தமிழர் தந்தை நாம் தமிழருடைய இயக்கத்துடைய தலைவர் சீபா ஆதித்தனார் அவர்கள். ஐஎன்ஏ வீரர்களுக்கு அதிக அளவில் பொருள் உதவி செய்தது சீபா ஆதித்தனார்னு வரலாறுல இருக்குது. அதை என்னைக்காவது யாராவது பேசியிருக்காங்களா? ஐஎன்ஏ வீரர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்கு ஒரு குழு தமிழ்நாட்டில் இயங்கிச்சு. அந்த குழுவில் முக்கியமானவர் தமிழர் தந்தை ஆதித்தனார் என்பதும் அந்த குழுவில் முத்துராமலிங்க தேவரே இல்லைங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன சொல்றேன், தமிழர் ஒற்றுமைக்கை பேசுவோம். தமிழர் இடம்பெறாம இருந்திருக்கலாம். குழுவில் நீங்க ஐஎன்ஏவுக்கு நீங்க தான் அத்தாரிட்டின்றீங்க, இங்க இருந்து ஆட்களை அனுப்புனேங்கிறீங்க, லட்சக்கணக்கில் மக்களை அனுப்புனீங்க, துண்டிச்சலை வச்சு போறீங்கன்றீங்க. அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யும் போது நீங்க ஒரு மிகப்பெரிய ஜமீனு ராஜா, அப்ப நீங்க அந்த குழுவில் இல்ல. அவர் சொல்லி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. அவர் சொல்ற அந்த குழுவில் அப்படி ஒருத்தர் இல்லையா? அவர் சொல்ற ஆட்களே கிடையாது. சொக்கலிங்க ஐயா இருக்காரு, தினசரி பத்திரிகை ஆசிரியர், ஆதித்தனார் ஐயா இருக்காரு, இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களே ஒருத்தருமே இல்லையே. அதாவது சார் உண்மையை பேசணும். உண்மை, அதாவது இளைய தலைமுறைகள் உண்மை. இப்போ எந்த சிக்கலுமே கிடையாது. முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒரு மிகப்பெரிய தலைவர், அது உண்மை தானே? அந்த உண்மையை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிறோம். இமானுவேல் சேகரன் ஐயா ஒரு மிகப்பெரிய தலைவர், அது உண்மை தானே? அந்த உண்மையை எல்லாரும் ஏற்றுக்கணும். மாவீரர் வேலுச்சாமியார் ஒரு மிகப்பெரிய தலைவர், அதை எல்லாரும் ஏற்றுக்கிடணும். இதுதான் அந்த பகுதியில் உள்ள கல நிலவரம். அதை செய்யறதுக்கு, அதை சொல்றதுக்கு, அதை பேசுறதுக்கு எல்லாம் தயாராகுங்க. உங்களை பற்றி நான் குறை சொல்வதோ, என்னை பற்றி நீங்கள் குறை சொல்வதோ பொதுத்தளத்தில் வேண்டாம். சினிமா போன்ற சக்தி வாய்ந்த ஊடகத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து காமராஜரை பற்றி அரசாவணம் கொடுத்ததை வச்சு தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சட்டப்படியாக நாங்கள் போராடி அதை எப்படி சரி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். அரசியல் உள்ள ஆவணங்கள் தானே சொல்கிறோம். அதே அரசியல் உள்ள ஆவணங்கள் எல்லாத்தையுமே பதிவு செய்யுங்க. அப்போ கலெக்டர் ரிப்போர்ட் இதை வச்சு தான் அதே அரசு ஆவணத்தை எல்லாருமே நான் தரேன். அரசு ஆவணங்கள் எங்ககிட்டயும் இருக்குது. அந்த ஆவணங்கள் படி நீங்கள் பதிவு பண்ணுங்க. அரசு ஆவணங்கள் தானே பதிவு பண்ண போகிறீங்க, பதிவு பண்ணுங்க. அரசு ஆவணங்கள் தான் கவர்மெண்ட் ஒத்துக்கணும்ல. சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது, கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது.
அதுக்கு மேலே அரசியல்னு ஒன்று இருக்குது, பார்ப்போம். நீங்கள் அவர் ஐயாவை பற்றி ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு, முத்துராமலிங்க தேவரையை பற்றி ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தோடைய யூடியூப்பில் இன்றைக்கி 1,70,000 பேர் பார்த்துருக்காங்க. அந்த படத்தை நானும் பார்த்தேன். உண்மையாலுமே நல்லா எடுத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கான்ட்ரவர்சியலாக படத்தை பப்ளிஷ் செய்ய வேண்டிய நோக்கத்துடன் இமானுவேல் சாகர் ஐயாவை பற்றியோ வேலுச்சாமி ஐயாவை பற்றியோ தவறுதலாக எடுத்தால் உண்மையாகவே அதற்கு சட்டப்படி நாங்கள் போராடுவோம். இதுதான் எங்களுடைய நிலைமை. தென் மாவட்டங்களில் தொடர்ந்து வரக்கூடிய சாதிய கலவரங்கள், சாதிய மோதல்கள் முற்றுப்புள்ளிக்கு வரணுங்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 1957 சாதி ரீதியான பிரச்சனைக்கு வர்றதுக்கு காரணம் ஃபார்வர்ட் பிளாக்கோடைய வேட்பாளர் வேலு தேவேந்திரர் என்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தது தான் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் RS ஆறுமுக தேவேந்திரரை வந்து இமானுவேல் சேகரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து அவர் வெற்றி பெறதுக்கு பாடுபட்டார். அவர் வெற்றி பெறுவதற்கு முக்கிய பங்கு வகித்தார் என்கிறது வரலாறு. அது அன்றைய சூழல். இன்றைய சூழல் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே படித்த மக்கள், எல்லா சமூகத்திலையும் படித்து வேலைக்கு போகணும், முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ள மக்கள். இவங்க எல்லாருமே ஒன்றாக அண்ணன் தம்பியாக அந்தந்த சமூக தலைவர்களை போற்ற வேண்டும். பிடித்திருந்தால் போற்றணும், பிடிக்கலன்னா யாரும் தூற்றவாமல் இருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள் இந்த அளவுக்கு காரணம் அந்த சினிமா தயாரிப்பாளர் அவருடைய முகநூல் பக்கம்தான். அவர் முழுக்க முழுக்க அவரை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் அவர் படத்தை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கும் தேவையில்லாமல் நாங்கள் இந்த காட்சி வச்சுருக்கோம், காமராஜர் ஐயா பற்றி இந்த காட்சி வச்சுருக்கோம், இமானுவேல் சேகரை பற்றி அந்த காட்சி வச்சுருக்குன்னு சொல்லி பதிவு போட்டுருது. சென்சார் போல் இந்த பதிவு எடுத்துக்கா வச்சு காமிச்சு தான் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்ல போகிறோம். இதில் வந்து தேவரையாவுடைய வரலாறு வருவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய படத்தை முதல் ஆளாக முதல் காட்சியில் நானே சென்று பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வரலாறுல ஆர்வம் உண்டு. எனக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட முத்துராமலிங்க தேவரையை தான் பிடிக்கும். ஏன்னா அவர் தமிழர், எங்கள் சகோதர சமுதாயம். இதில் எனக்கு எந்த மாற்று பிரச்சனையும் கிடையாது. அதே சமயத்தில் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பற்றி ஐயா இமானுவேல் சேகரனை பற்றி தவறுதலாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம சேனல்லையே உங்களை கமெண்ட்ல அட்டாக் பண்ணி ஒரு இது கேட்டிருந்தாங்க. தேவர் சமுதாயத்தினர் வந்து தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி பேசுறாங்க, இதுக்கு முத்துரமேஷ் நாடார் பேசுவாரா அப்படிலாம் கேட்குறாங்க. தேவைப்பட்டால் ஆய்வுகள் அடிப்படையில் பேசுறதுக்கு தயார். இப்போ எல்லாமே நான் வந்து ஒரு மெத்த படித்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு விக்கிபீடியா கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பதிவு செய்கிறேன். தேவேந்திர சமுதாயத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து பேசுறீங்க, ஆனால் தேவர் சமுதாயத்தை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுற மாதிரி பேசுறீங்க. மட்டம் தட்டிலாம் யாரையுமே நான் பேச மாட்டேன். அதான் சொல்றேன், எல்லாருமே 2 பேருமே இது கண்களுங்க. முரண்படுற இடத்துல நாங்கள் முரண்படுவோம். இப்போ செந்தில் மல்லர் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்கள், நாடார்களே பல்லர்கள் வந்து வந்தவங்கன்னு சொல்லி ஒரு பேசும்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோமா இல்லையா? இதில் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோமா இல்லையா? சொல்லுங்க. அதே மாதிரி தான் இவர்கள் தவறுதலாக நவமணி போன்ற ஐயாக்கள் வந்து தவறுதலாக வரலாறுகளை பதிவு செய்யும்போது அதனை எதிர்ப்பு தெரிவித்து பதிவு செய்வது என்னுடைய கடமை. சொல்லப்போனால் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய வரலாறை அவர்கள் படிக்கிறார்களோ இல்லையோ, நான் தான் அதிக அளவில் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கான புத்தகங்கள் அதிக அளவில் வாங்குறேன். முத்துராமலிங்க தேவர் ஐயா சம்மந்தப்பட்ட இது வரைக்கும் நான் ஒரு 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படித்திருக்கிறேன். இன்னும் பல புத்தகங்களை படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் வானவில் பதிப்பத்தில் வெளியிட்ட தேவருங்கிற புத்தகத்தில் இமானுவேல் சேகரனை பற்றி புள்ளி விவர ஆதாரங்கள் அந்த புத்தகத்தில் தான் எனக்கு கிடைச்சிது. அதுலேயே நிறைய ஒரு 2 பக்கம் தவறுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த இடத்துல தவறு இருக்குது, பிழை இருக்கிறதுங்கிறதையே புரிஞ்சிக்கிற அளவுக்கு நான் அதை வந்து படிச்சுட்டு இருக்கேன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நேதாஜி ஐயா எவ்வளோ பெரிய தேசிய தலைவரோ அதை நம்ம கொண்டாடுவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சுயநலம் இல்லாமல் இந்த சமூக மக்களுக்கு சமுதாயத்துக்கு பாடுவோம். அந்த தலைவர்கள் கொண்டாடப்பட வேண்டும். அதில் என்ன பிரச்சனை இருக்குங்க? இமானுவேல் சேகரன் ஐயா வந்து ஒரு தேசிய தலைவர், தேசத்துக்காக உழைத்தவர், வெள்ளையில வெளியே இயக்கத்துக்கு போராட்டத்துக்கு பாடுபட்டவர், இந்திய ஐஎன்ஏ படையில இருந்தவர், சமூக பிரச்சனைக்காக சமூக நீதிக்காக முதல்வர் காமராஜருக்கே தந்தி அடித்தவர், அந்த சமூக மக்களோட முன்னேற்றத்திற்கு விழிப்புணர்வு மாநாடுகளை நடத்தியவர், சமூகத்தில் இரட்டை கோவலை உருவாக்கி சாதி ரீதியான தவறுகள் நடக்கும்போது அருப்புக்கோட்டையில மாநாடு நடத்தியவர், டீ கடையில் இரட்டை கோவலை திட்டம் இருக்கும்போது அங்கே போய் டீ கடைகளை அடித்து உடைத்தவர். இப்படி சமூக நீதிக்காக பாடுபட்ட ஒரு தலைவரை புகழ்வதில் தமிழ் சமுதாயமான நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தேவரையாவே என்ன சொல்றாரு? தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களிலிருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தா என்னுடைய நெஞ்சை பிடிச்சி ரத்தத்தை கொடுக்குது சமான்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவரையாவை தெய்வமா வழங்கக்கூடிய நாம் இமானுவேல் சேகரனை பத்தி அதுக்கு தவறா பேசணும், அவரை கொண்டாடுறதுக்கு என்ன தப்புன்னு கேட்கேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதே மாதிரி வீரர் வேலுச்சாமியாளருடைய புகழையும் நம்ம கொண்டாட வேண்டும். பேரையர் வேலுச்சாமியாளர் அவர்கள் அவர் சமுதாயத்துக்கூட குற்றப்பரம்பரை என்கின்ற ரேகை சட்டத்தை குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினார். அவருடைய சொந்த காசுல. பேரு பின்னாடி தான் வந்தாரு. கூட்டத்துக்கு தலைமை யாரு? அந்த கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டினது யாரு? நவமணி ஐயா சொல்றாரு முத்துராமலிங்க தேவர் கூட்டம் போட்டாரு, அதுல வேலுச்சாமியாளர் வந்து கலந்துக்கிட்டாருன்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய வரலாற்று மோசடி.
முதுகளத்தூர் கலவரமும் வீரர் வேலுச்சாமி நாடார் என்கிற புஸ்தகத்தில் அன்வர் பாலசிங்கம் எழுதியிருக்கிறார் மிக அருமையாக. சமாதான கூட்டத்தில் என்ன நடந்தது, வேலுச்சாமி நாடாருடைய ரோல் என்ன, இந்த 3 தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட்டு இருந்தால் உண்மையாலுமே அன்றைக்கு தமிழ் தேசிய அரசு அமைஞ்சிருக்குன்னு சொல்லி அவர் பேசுறார். தமிழ் தேசிய அரசு முத்துராமலிங்க தேவர் ஐயா, வேலுச்சாமி நாடார் ஐயா, இமானுவேல் சார் ஐயா, பெருமாள் பீட்டர் ஐயா, அந்த கமதி சவுந்தரபாண்டி நாடார், சசிவர தேவர் போன்ற தலைவர்களாம் இணைந்து நம்மளாம் ஒன்று, நம்மளாம் தமிழர்கள், இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள், நம்ம இந்த நாட்டுக்காக மிக முக்கியமாக உழைக்கணும், ஒற்றுமற்று உழைத்திருந்தால் மிகப்பெரிய தமிழ் தேசிய அரசு தமிழ்நாட்டிலே அன்றே அமைந்திருக்கும். சொல்ல போனால் தமிழ்நாடு தனிநாடு, பாகிஸ்தான் எப்படி ஒரு தனி நாடா உருவாச்சோ அந்த மாதிரி தமிழ்நாடுன்னு ஒரு நாடு உருவாக்கின்னு அன்வர் பாலசிங்கம் முதுகளத்தூர் கலவரமும் வீரர் வேலுச்சாமி மிக தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. அதை ஃபாலோ பண்றதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கேன். இப்போ அவருடைய தனிக்கிற அந்த புஸ்தகத்துல வரலாறு பதிவு பண்ணியிருக்காரு. வேலுச்சாமி நாடார் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க தலைவர் என்பதை அதை பதிவு செஞ்சிருக்காரு. வேலுச்சாமி நாடார் வைத்திருந்த 2 துப்பாக்கிகளோட வரலாறு அதில் பதிவு செஞ்சிருக்காரு. சமாதான கூட்டத்தில் என்ன நடந்தது என்பதை அவர் பதிவு செஞ்சிருக்காரு. அதே போன்ற புஸ்தகங்களும் படிங்க. இப்ப நாமணியை சொல்றதை நான் ஃபாலோ பண்றேன். நிறைய புஸ்தகங்களை படிங்க தெரிவிக்கலான்றாரு. உண்மையாலுமே எனக்கு பிடிச்ச விஷயம். அந்த சமாதான கூட்டம்ங்கிறது தொடர்ந்து அது ஒரு சர்ச்சையான விஷயமா தானே போயிட்டு இருக்கு. அதாவது சர்ச்சை எல்லா இடத்துலயும் வரும். தேவரையா என்ன சொல்றாரு, சம்பந்தமா சீமான் பேசுறதே தவறான செய்திகளை தான் பேசுறாரு. அரசியல்வாதிகள் எல்லாருமே பேசித்தானுங்க. சீமான் பேசுறது மட்டும் நீங்க எப்படி தவறுன்னு சொல்லுவீங்க? தொடர்ந்து இது சம்பந்தமா எக்கச்சக்கமான பேசுறீங்க. சீமான் பேசுறது தப்பு, அப்ப மூர்த்தி பேசுறது சரியா? ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர், அவராஜா அரசியல் கட்சி தலைவர், எந்த பவர்லையும் இல்லை. அரசியல் கட்சி தலைவர் பேசுறது தப்பு, ரைட்டு, ஒத்துக்கிறோம். அப்போ மூர்த்தி பேசுறது கரெக்டா? அமைச்சர் மூர்த்தி நியாயமா சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசு இந்நேரம் அமைச்சர் மூர்த்தியை பதவி விட்டு நீக்கி இருக்கணும். பதவி விட்டு நீக்காததே மிகப்பெரிய தப்பு. இதுதான் கேள்வி கேட்குறாங்க. நீங்க KKSSRையோ KN நேருவையோ இவங்களையெல்லாம் பார்த்து கேட்காத கேள்வி கேட்டிருக்குமா கேட்கலையானா அன்றைய காலகட்டத்தில் நடந்த விவாதங்கள்லயோ போஸ்டர்களையும் நீங்க பார்த்து தெரிஞ்சிருங்க. யாரும் கேட்கல கேட்டாங்கிறது நீங்க எப்படி சொல்லுவீங்க? எங்கள் தமிழ் சகோதர முத்திரைய சமுதாயம் பாதிக்கப்படும் போது அதற்காக நாங்கள் நிச்சயம் குரல் கொடுப்போம். எங்களுக்கு ஒன்று அவங்க குரல் கொடுப்பாங்க. இந்த புரிதல் எல்லாத்துக்கும் வேணுங்க. ஒரு சிம்பிள் விஷயம் சார், எந்த தலைவரை பத்தி நெகட்டிவ் பாயிண்ட பேசாதீங்கன்றேன். எல்லா தலைவர்களுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதை பேசாம பாசிட்டிவ் பாயிண்ட பேசினால் எல்லாரும் ஒற்றுமையாக நாளைய ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க முடியும். அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த முதுகளத்தூர் வட்டாரத்தில் 3 ஆளுமை மிக்க தலைவர்கள் உருவானார்கள். 3 பேருமே மிகப்பெரிய தலைவர்கள். அதில் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா மிகப்பெரிய தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று ஐயா இமானுவேல் சேகரனார், அவரும் மிகப்பெரிய தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போன்று ஐயா வீரர் வேலுச்சாமி நாடார் மிகப்பெரிய தலைவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களோட வரலாறு 3 பேரோட வரலாறையும் ஃபஸ்ட்டு முழுமையாக படிங்க. படிச்சிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே வராது, சாதி ரீதியான மோதலே வராது. 3 தலைவர்களுடைய வரலாறை முழுமையாக படியுங்கள், பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும். சமூக ஒற்றுமைக்கு தங்களுடைய கருத்துக்கள் உதவும் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியில் பங்கெடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா.